நான் சுந்தர்லா. இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டேட்டா என்கிரிப்ஷன், சம் யூஸ் கேசஸ், அதாவது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்கிறத பற்றி பார்க்க போறோம். என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ், ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ். ஹேஷிங்கிறது டேட்டா இருக்குன்னு வச்சுங்க. அந்த டேட்டாவை ஹேஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு கம்பேரிட் டேபிள் இருக்கும். அந்த டேபிள் யூஸ் பண்ணி ஹேஷ் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணா ஃபைனலா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆஃப் நம்பர்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஜான் ஸ்மித்துக்கு நாட் 2, சாண்ட்ரி டிக்கு நாட் 2, இது மாதிரி ஹேஷ் ஆகி நமக்கு ஃபைனலா ஒரு நம்பர் கிடைக்கும். டெக்னிக் that transforms input data of any size into a fixed size, unique and usually smaller string of character numbers. The algorithms வந்து SHA-256, bcrypt, argon, MD5 இப்படி நிறைய அல்காரிதம் யூஸ் பண்ணி ஹேஷ் பண்ணுவாங்க. எப்படி ஹேஷ் பண்றாங்க? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது இந்த ஹேஷ் டேபிள் மேப்ஸ் key to specific indicators in the table. இந்த டேபிள்ல இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் கண்டுபிடிப்பாங்க, allowing fast access of data. ஹேஷிங் இஸ் ஒன் வே ஃபங்க்ஷன் தான். இது இங்க இருந்து ஒரு ஹேஷ் டேபிள்ல யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹேஷ் ஸ்ட்ரிங்ஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா அது ஒண்ணு. இதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கண்டுபிடிக்க முடியாது. டேட்டா இன்டெகிரிட்டிஸ் யூஸ் டு வெரிஃபை இஃப் டேட்டா ஹஸ் பீன் டேம்பர்ட் வித். இந்த டேட்டாவை யாராவது டேம்பர் பண்ணியிருக்காங்களா ஹேஷஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது. காமன் யூஸ் ஸ்டோரிங் பாஸ்வேர்டு, டிஜிட்டல் சிக்னேச்சர், இது இம்பார்ட்டன்ட். இது காமனா எல்லாத்துலயும் யூஸ் பண்றாங்க. எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது லைக் சர்டிபிகேட்டு, ஆதார் கார்டு, இல்லை வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் அதுல அது பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருந்ததுன்னா அதை டிஜிட்டலா சைன் பண்ணியிருப்பாங்க. சைனருங்கிறது ஜென்ரேட் பண்ற சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்றவர் அந்த டேட்டாவை பிரைவேட் கீ வச்சு என்கிரிப்ட் பண்ணி அனுப்பாரு. அந்த டாக்குமெண்ட் வித் ஹேஷ் அல்காரிதம் சேர்த்துங்க அனுப்புவாங்க. இந்த டீக்ரிப்ஷன் கீ பப்ளிக்ல அவைலபிளா இருக்கும். யாரு வெரிஃபை பண்ணனாங்களோ அவங்கள்ட்ட இது இருக்கும். How it works? A unique hash of the document is generated and encrypted with the signed private key. நான் சொன்ன மாதிரி ஒரு ஹேஷ் கிரியேட் பண்ணி அதை என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க பிரைவேட் கீ வச்சு. The signature encrypted hash is attached with the document, often along with the digital certificate. இது எப்படி இந்த கீ ஜெனரேட் பண்ணாங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபைங் ஏஜென்சி இருக்கும். அதோட டீடைல்ஸ் சேர்த்து இந்த டாக்குமெண்ட்ல எம்போஸ் பண்ணிடுவாங்க. வெரிஃபிகேஷன், the recipient uses public key to decrypt the hash. The hash decrypt பண்ணுவாங்க, பிளஸ் அந்த ரிசீவ்டு டேட்டாவும் decrypt பண்ணுவாங்க. அந்த ரெண்டு ஹேஷ் ஒன்னா இருந்ததுன்னா இந்த டாக்குமெண்ட் ஓகேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், இது ரொம்ப பாப்புலர். மொபைல், வாட்ஸ்அப்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ல என்ன நடக்கும்னா, யூசர் வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்பாரு ஒரு கீ வச்சு. சர்வர் வழியா தான் அது போகும் யூசருக்கு. இந்த சர்வர் அந்த மெசேஜை ரீட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்கள்ட்ட கீ இருக்காது. இந்த சென்டர்டே ரிசீவர்ட்டே தான் கீ இருக்கும். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இஸ் செக்யூர் கம்யூனிகேஷன் தட் என்கிரிப்ட்ஸ் டேட்டா அட் தி சென்டர்ஸ் டிவைஸ், decrypt only in the recipient device. Third parties including service provider, வாட்ஸ்அப் ஏஜென்சி கூட அதை பார்க்க முடியாது. Utilizes asymmetric cryptography. இது asymmetric cryptography தான். Publicly shared openly and used by the sender to lock a message. Private key kept a secret on user's device to unlock decrypt message. In WhatsApp, the device locally generate a 32-bit chain key and a signature pair. ரெண்டு கீஸ் ஜென்ரேட் பண்ணும். அது லோக்கலி நம்ம மொபைல்ல தான் ஜென்ரேட் ஆகும். The device sends sender key information to every other member individually. ஸோ ஒரு குரூப்ல நீங்க மெம்பரா இருந்தீங்கன்னா எல்லார்ட்டையும் உங்களுடைய பப்ளிக் கீ அவங்கள்ட்ட இருக்கும். அதை என்கிரிப்ட் பண்ணி அவங்க மெசேஜ் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்க அதை டீக்ரிப்ட் பண்ணணும்னா உங்க கீ யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா என்கிரிப்ஷன் இன் வெப் ப்ரௌசிங், அது நீங்க எப்படி பார்க்கலாம்னா, இந்த வெப்சைட் ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் சிம்பிள், நீங்க ஒரு பேஜுக்கு போறீங்க, canarabbank.com வெப்சைட்டுக்கு போறீங்கன்னா அதுல வந்து கிரீன் சிம்பிள் பேட்லாக்கோ இல்லைன்னா அது ஒரு கிரீன் இண்டிகேஷனோ ஏதாவது வந்துன்னா அது வந்து அந்த வெப்சைட் வந்து ஓகே. இல்ல இது வந்து ரெட்டாவோ இல்ல வேற ஏதாவது இண்டிகேஷன்ஸ் வந்ததுன்னா இட் இஸ் மேபி ஃபேக், ஆர் அவங்க இந்த செக்யூர் மெத்தட் யூஸ் பண்ணல, டேட்டா என்கிரிப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். கோர் மெக்கானிசம் ஆஃப் என்கிரிப்ஷன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, மாடர்ன் ப்ரௌசிங் primarily relies on hypertext transfer protocol, secure HTTPS ன்னு பேரு, which uses TLS security, transport layer security, handshake யூஸ் பண்ணுது. When user visits a secure site, the browser and server perform a handshake.
இந்த ப்ரௌசர் ரிக்வெஸ்ட் செக்யூர் கனெக்ஷன். நம்ம ப்ரௌசர் என்ன பண்ணும், சர்வர்கிட்ட ஒரு கனெக்ஷன், செக்யூர் கனெக்ஷன் கேட்கும். அதாவது என்கிரிப்டட் கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இந்த சர்வர் சென்ஸ் SSL TLS சர்டிபிகேட். யூஸ்வலா இந்த வெப்சைட் சர்வர் எல்லாம் சர்டிபிகேட் ஏஜென்சில இருந்து வேலிட் சர்டிபிகேட் வாங்கினாதான் அவங்களால அந்த கீயை ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த சர்டிபிகேட்டையும் அந்த அது ஜென்ரேட் பண்ண பப்ளிக் கீயும் இந்த ப்ரௌசருக்கு அனுப்பி கொடுக்கும். ப்ரௌசர் என்ன பண்ணணும்னா அந்த வெரிஃபைஸ் த சர்டிபிகேட். ப்ரௌசர் வெரிஃபைஸ் த சர்டிபிகேட் த்ரூ ட்ரஸ்டட் சர்டிஃபைங் அத்தாரிட்டி. யாரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களோ அவங்கள வெரிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன்ல யாராவது வந்தாலும் மெசேஜ் வந்துடும் ப்ரௌசர்ல. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட் ஓகேன்னு சொல்லப்படுறது அந்த பப்ளிக் கீ அதை யூஸ் பண்ணி செஷன் கீ ஜென்ரேட் பண்ணி ஃபர்தர் என்கிரிப்ஷனுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணிக்கும். ஹைபிரிட் என்கிரிப்ஷன். ப்ரௌசர்ஸ் யூஸ் மிக்ஸ் ஆஃப் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் ஃபார் கீ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் ஃபார் ஆக்சுவல் டேட்டா டிரான்ஸ்மிஷன். இந்த வெப்சைட்ல வெப்சர்வரோட இன்டெகிரிட்டி அண்ட் என்கிரிப்ஷன் எல்லாம் எப்படி கன்ஃபார்ம் பண்றதுங்கிறத பார்க்கிறோம் நாம. இது ஒரு SBI பேங்கோட ரீட்டைல் லாகின் பேஜ். இந்த பேஜ்ல நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இந்த சிம்பிள். இந்த சிம்பிள் ஏதாவது ராங் இருந்ததுன்னா ஆல்ரெடி வார்னிங் வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்ன இருக்காங்க, கனெக்ஷன் இஸ் செக்யூர். அதாவது TLS ஹேண்ட்ஷேக் முடிஞ்சிருச்சு, கனெக்ஷன் இஸ் நவ் ஓகே. இட் யூசஸ் குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா. நம்ம லோக்கல்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அது யூஸ் பண்ணுறது. அப்புறம் சைட் செட்டிங், இதோட சைட்டோட டீடைல்ஸ் பற்றி இதுல பார்க்கலாம். இப்போ கனெக்ஷனை நீங்க திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இதுல நீங்க இன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்கு. சர்டிபிகேட் வேலிட். இதுல ஒரு சர்டிபிகேட் இருக்கு நான் சொன்ன மாதிரி. இந்த சர்டிபிகேட் வேலிட் இஷ்யூடு டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது இம்பார்ட்டன்ட். இஷ்யூடு டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போல வேற ஏதாவது ஒரு ஏஜென்சி கொடுத்துட்டு இவங்க டம்மியா இந்த வெப்சைட் அட்ரஸ் மாற்றி போட்டாங்கன்னா பி கேர்ஃபுல். இதை இன்னும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் அந்த சர்டிபிகேட்டை பற்றி தெரியும். சர்டிபிகேட் வியூ, காமன் நேம், என்ன வெப்சைட் அட்ரஸ், யாருக்கு கொடுத்துருக்காங்க, இந்த சர்டிபிகேட்டுக்கு பேர், இஷ்யூடு பை யார் இஷ்யூ பண்ணா, வேலிடிட்டி பீரியட், இது இஷ்யூ பண்ண டேட், எக்ஸ்பிரஸ் ஆன் Tuesday 6 October 26. இந்த சர்டிபிகேட் அது வரைக்கும் தான் வேலிட். இந்த வேலிடிட்டி இல்லைனால நமக்கு வார்னிங் வந்துடும். இதே நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுல சர்டிபிகேட் கீ எது, பப்ளிக் கீ எதுங்கிற டீடைல்ஸ் இதுல இருக்கு. இதுக்கு மேல இன்னும் நீங்க போனீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் அவைலபிளா இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம் இதுல. ஸோ இந்த டீடைல்ஸ் இல்லைன்னா அது வெப்சைட் நாட் சேஃப்னு அர்த்தம். டேட்டா அட் ரெஸ்ட் என்கிரிப்ஷன், அதாவது ஹார்ட் டிஸ்க்லயோ இல்லைன்னா கிளவுட்ல இருக்கு டேட்டா அண்ட் டேட்டா பேஸை நம்ம என்கிரிப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறது. இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் inactive data stored on physical and digital media. ஒன்ஸ் என்கிரிப்ட் பண்ணியாச்சுன்னா அதை யாருனாலும் ரீட் பண்ண முடியாது வித்தவுட் த கீ. என்கிரிப்ஷன் இன் டெஸ்க்டாப் OS, நம்ம விண்டோஸ் OSல என்ன பண்றாங்க, பிட்லாக்கர்ங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபுல் டிஸ்க் என்கிரிப்ஷன், அதாவது C டிரைவ்னா C டிரைவ் ஃபுல்லா என்கிரிப்ட் பண்ணுவது. இட் யூசஸ் அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் 128 ஆர் அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் 256. இன்டகிரேட் வித் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் சிப். மதர் போர்ட்ல ப்ராசர்ல இதுக்குன்னு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் சிப்ங்கிறது இருக்கணும். மேக் OS, ஆப்பிள் OS, அவங்க ஃபைல் வால்ட்னு சொல்றாங்க. இப்போ லேட்டஸ்ட் ஃபைல் வால்ட் 2. இட் யூசஸ் XTS AES 128 with a 256 bit key to protect entire startup volume. லினக்ஸ் OSல என்ன பண்றாங்கன்னா லினக்ஸ் டிஸ்க் என்கிரிப்ஷன் பண்றாங்க. ஃபுல்லா டிஸ்க் என்கிரிப்ஷன் தான். அதுக்குன்னு தனியா சாஃப்ட்வேர் மாடியூல் இருக்கு லினக்ஸ் OSல, DMcryptனு பேரு. அந்த மாடியூல் யூஸ் பண்ணி பண்றாங்க. இப்போ டிரைவ் டேட்டா என்கிரிப்ஷன் எப்படி விண்டோஸ்ல பண்றாங்கன்னு பார்க்கணும். நீங்க கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் பேனல்ல போனீங்கன்னா இந்த மெனு இருக்கும் பாருங்க, பிட்லாக்கர் டிரைவ் என்கிரிப்ஷன் பேரு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த டிரைவை நீ என்கிரிப்ட் பண்ணணும், டர்ன் ஆன் பிட்லாக்கர் ஆன். பிட்லாக்கர் ஆன் பண்ணா டேட்டா என்கிரிப்ட் ஆயிடும். ஸோ C டிரைவ்ல பிட்லாக்கர் ஆஃப், D டிரைவ்ல ஆஃப். எதையாவது நீங்க டர்ன் பண்ணீங்கன்னா அது உடனே அடுத்த டீடைல்ஸ் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு மறந்துடக்கூடாது, ஏன்னா டேட்டா ஆக்சஸ் பண்ணும்போது இது தேவைப்படும்.